நேயர்களே பார்த்துக்கோங்க, விஜய் சங்கர் பத்தி எக்ஸ்க்ளூசிவா பேசின ஒரே வீடியோ இது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் டீம் இருக்குங்க ஆர்சிபில கூட நான் கப் அடிக்க மாட்டாங்க, அவங்க கரெக்டா யாரும் யூஸும் பண்ண மாட்டாங்க. அன்மத்தை காக்கிட்டா இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? இவன் ஆர்சிபி கப் அடிக்கலன்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா கம்போஜ் இருக்காங்க, நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து கம்போஜே இல்ல. அன்சுல் கம்போஜ் நல்லா போடுவான் டெத் பவுலிங். ஒரு ஆப்ஷன் இருக்கு. மும்பையோட பேட்டிங் லைனப்லாம் அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்குமா? வாங்கேடல போட்டு உரிக்க மாட்டாங்க. மும்பைல இருந்து நாங்க எடுத்த பிளேயர் எப்பவுமே வந்து எங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ருத்ராஜே ஒரு ஸ்பார்க் தான்டா. ஸ்பார்க்கு தெரியாதா? ஸ்பார்க் நாகர்கோட்டி வந்து கடந்த 5 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. அவர் யங் பிளேயராவே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஆட வைக்காதனால இன்னும் யங் பிளேயராவே இருக்காரு. ஏன்னா பார்த்தா காலே 2 இன்ச்சு கூட நவராது கிரீஸ் விட்டு 360 ஆடுறாரு. அவனுக்கு தூபி வன்மத்துல பேசிட்டு இருக்கேன். இப்ப அவர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யுவராஜ் சிங்ன்ற மாதிரி சொல்றாங்க. மச்சா யாரா இருங்க? இல்லடா, நான் சிஎஸ்கே ஃபேன்டா. எனக்கே லேட்டா காண்டாவுதுடா. நான் கூட தான் குள்ளமா இருக்கேன் டெண்டுல்கர். நானு தோனி கேப்டனா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா he knows how to use them. ஃபினிஷர் எங்க டீம்ல தோனி இருக்கான். ஃபினிஷர் இருக்காங்க. ஹாய் ஹலோ கைஸ், யூ ஆர் வாட்சிங் கிரிக்கெட். நான் ஹரிஷ். ஸோ இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பேசிக்கா இந்த சேனல் எதுக்கு, நாங்கெல்லாம் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ as a நேம் சேஸ் கிரிக்கெட், இந்த சேனல் ஃபுல்லா வந்து நாங்கள் கிரிக்கெட் பத்தி பேச போறோம். ஸோ பேசிக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து நம்ம ஏதாவது மேட்ச் பார்த்துட்டு மச்சான் இந்த மேட்ச்ல அது பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே பேசிப்போம்ல. அந்த மாதிரி நாங்க எங்களுக்குள்ள பேசிக்காம அது ஒரு யூடியூப்ல ஒரு சேனலா வந்து நாங்க வீடியோவா பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் கிரிக்கெட். ஸோ இந்த சேனல்ல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பரத் அண்ட் ஆகாஷ். ஸோ பரத் அண்ட் ஆகாஷ் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல ரெகுலரா எல்லா மேட்சஸையும் ஃபாலோ பண்றாங்க. இந்த பெரிய லீக்ஸ், வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அப்புறம் சின்ன ஒரு லங்கன் லீக், பங்களாதேஷ் லீக், எந்த லீகா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா யூஎஸ் லீக் கூட நடந்துச்சுல. ஸோ எல்லா லீக்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப் டு டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 பேர் அவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஐபிஎல் ஆப்ஷன் நடந்துச்சு. ஸோ நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து பேரே தெரியாது, யார் இவனே தெரியாம நம்ம டீம்ல எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களை பத்திலாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. இவங்க யாரு, என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி எதுக்காக இவங்களை எடுத்திருக்காங்க, டீம்ல என்ன பிளானிங்காக எடுத்திருக்காங்க, எல்லாமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா தெரிஞ்சு வச்சிருக்க 2 பர்சன்ஸ் வந்து ஆகாஷும் பரத்தும். ஸோ இவங்க கூட நான் சேர்த்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜை வச்சு இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காகவும் எடுத்துட்டு போறது தான் எங்களோட வேலை. ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா எதை பார்க்க போறோம்னா decoding each and every player in CSK's probable 11. அதாவது சிஎஸ்கேல வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களா, இந்த இவ்வளோ பிளேயர்ஸ் எடுத்ததுல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்படி ஒரு ப்ராபபிள் 11ல இருக்கிற சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயிலா பேச போறோம். இந்த பிளேயர் எதுக்கு, இந்த பிளேயர் வேணுமா வேணாமா, இந்த பிளேயர் இவ்வளோ காசு கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்கஷனும் வச்சு பேச போறோம். ஓகேங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் என்னோட ப்ராபபிள் 11 வந்து உங்களுக்கு சொல்றேன், கேட்டுவாங்க பரத் அண்ட் ஆகாஷ். ஓகேவா? ஓப்பனிங் வந்து கேக்வாட் அண்ட் கான்வே. நம்பர் 3ல வந்து ராகுல் திரிபதி. நம்பர் 4ல டூபே. நம்பர் 5ல ஹூடா. நம்பர் 6ல ஜடேஜா. நம்பர் 7ல சாம்கரன். நம்பர் 8ல டோனி. நம்பர் 9ல ஆஷ். நம்பர் 10ல நூர் அகமத். நம்பர் 11ல கலீல் அகமத். ஸோ என்னோட இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரானா அண்ட் ஹூடா ஸ்வாப் வராங்க. பத்திரானா அண்ட் டூபே அவங்க தான் ஸ்வாப் ஆகும் இம்பாக்ட் பிளேயர். இதுதான் என்னோட ப்ராபபிள் 11. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சாய்ஸஸ் இருக்கோ நீங்க ஆட் பண்ணுங்க. டு ஸ்டார்ட் வித் ஆகாஷ், நீ சொல்லு ஆகாஷ். நீங்க சொன்ன 11s வந்து அது பர்ஃபெக்டான 11s தான். பட் ஆனால் ரச்சின் ரவீந்திரா மட்டும் மிஸ் ஆகிற. ஆர்டிஎம்ல நம்ம யூஸ் பண்ணாரு ரச்சின் ரவீந்திரா. லாஸ்ட் இயர்மே சென்னைக்கு கான்வே அடிபட்டதுனால நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. பட் இந்த பிட்வீன் தீபக் கூட வந்து சரியா போன. அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிற. அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே இல்லை. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன லிஸ்ட்ல. அப்படின்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து அந்த இடத்துல வந்து ஊடாக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ சேப்பாக்கம் பிச்சுனா நம்ம வந்து 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் யூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன். இப்போ வந்து சேப்பாக்கம் பிச் வந்து ஸ்பின்னுக்கு வந்து அது நல்லா இருக்கும். சப்போஸ் டெல்லி பிச்சு இல்ல மும்பை பிச்லாம் பாத்தீங்கன்னா பேட்டிங் பிச், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு கண்டிப்பா வந்து அடி வாங்குவாங்க. அப்ப என்ன பண்ண, ஈவன் அஸ்வினா இருக்கட்டும் யாருன்னா ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கம்போஜ் இருக்காங்க. நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து கம்போஜே இல்ல. பெஸ்ட் பவுலர் நல்லா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சென்னை வந்து மோஸ்டா ஒரே 11 வச்சு ஆடுனா கண்டிப்பா இந்த சீசன் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்பின்னர் பிச்சுனா சென்னை பிச்சுனா கண்டிப்பா அஸ்வின் தேவை. பட் வெளி பிச்சுனா நம்ம கண்டிப்பா வந்து கம்போஜ்
வேற யாரும் புதுசா ஒரு பவுலர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேஸை கொண்டு போய் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஓகே நைஸ். இது தவிர்த்து உனக்கு வந்து எந்த பிளேயர் வந்து இப்ப நீ ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருக்க. ஆக்சுவலி ரவீந்திரா வந்து 3 ஃபாரினர்ஸ் நீ எடுத்திருக்கிறதா சொன்னாரு. நீ ஆக்சுவலி 4 எடுத்திருக்க, அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடு. 4 வந்து இம்பாக்ட் எடுத்திருக்கிற பிளேயர்ஸ்னா சாம் கரன், டெவான் கான்வே, நூர் அகமது, பத்திரானா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ எந்த ஃபாரின் பிளேயர் தூக்கிட்டு ரவீந்திரா எடுத்துட்டு வருவேன்னு சொல்லு. அது பார்த்தா நம்ம வந்து சாம் கரனை உட்கார வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இந்தியன் பவுலர்ஸ் உள்ள ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் யாருன்னா இருந்தாங்கன்னா பார்த்துட்டு அப்படின்னா கம்போஜ் ஆட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பேட்டிங் பிச் மும்பைனா கண்டிப்பா நம்ம பேட்டிங் ஒரு ஆள் தேவை எக்ஸ்ட்ராவே. அதனால வந்து அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, மும்பையோட பேட்டிங் லைனப்லாம் அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்குமா? வாங்கேடல போட்டு உரிக்க மாட்டாங்க. மும்பைல இருந்த பிளேயர் பாக்கண்ணா, மும்பைல இருந்த பிளேயர் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? மும்பைல இருந்து நாங்க எடுத்த பிளேயர் எப்பவுமே வந்து எங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். இன்னமும் சரிதான்ப்பா. ஆனாலும் நம்ம தலைவர் வந்து ஸ்பார்க் இல்லன்னு ஆட வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதான் எங்கால கேப்டன் இல்ல. இப்போ ருத்ராஜே ஒரு ஸ்பார்க் தான்டா. ஸ்பார்க்கு தெரியாதா? ஸ்பார்க் எடுப்பான், நம்பிக்கை இருக்கு. அது என்னமோ சரிதான். நாகர்கோட்டி எடுத்திருக்காங்க. இந்த யங் பிளேயர் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் 2 சீசன் வந்து கேகேஆர். சாரி ஃபார் இன்டரப்டிங். நாகர்கோட்டி வந்து ஒரு கடந்த 5 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. அவர் யங் பிளேயராவே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஆட வைக்காதனால இன்னும் யங் பிளேயராவே இருக்காரு. அவன் ஆட வைக்க மாட்டாங்க இல்ல மச்சான், ஒரு இன்ஜுரிட்டு ஓடிடுறான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து அழிக்கிற இன்னொரு பிளேயரோட வாழ்க்கை நாகர்கோட்டியா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நாங்கெல்லாம் அழிக்கல. அலோலோ நான் இதுக்கு முன்னாடி அழிச்ச வாழ்க்கைலாம் நாங்க வந்து பங்கேற்றுக்கிறோம், ஒத்துக்கிறோம். இவனோட எல்லாம் நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. இவன் எல்லாம் எந்த டீம் போனாலும் அவன் ஆடுறது இல்ல. உனக்கு அவ்வளவு சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்கடா பவுலிங் நினைப்புல. இல்லடா, கமலேஷ் நாகர்கோட்டி நாங்க ஆடுவோம்னு சொல்லவே இல்லை, ஓகேவா? ஆனா கமலேஷ் நாகர்கோட்டி நாங்க அழிக்கல, எங்களால அதை ஒத்துக்க முடியாதுன்ற. ஏன்னா அவன் ஆடி அழிஞ்சிட்டான். எல்லா டீம்லயும் ஏதோ நீங்க ஏதோ ஒரு 10 சீசன் நம்ம ஆடி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நாங்க வந்து அழிச்சா மாதிரி பேசக்கூடாது. யாருமே எடுக்கல, நீங்க மட்டும் தான் எடுத்தீங்களா? அதான். சோ வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கோம் நாங்க அவருக்கு. பட் சென்னை கிட்ட அந்த செட் அப்படியே இருக்கு. பட் 1-2 பிளேயர்ஸ் லைக் தீபக் கூட தான் இப்போதைக்கு எனக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு பெரிய ஒரு மலை போல நம்பிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் ஆனால் லாஸ்ட் இயருமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் ஆனால் சென்னையை எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை. சிவம் தூபே எடுத்துங்க, அவர் உடம்புனால பேட்டிங் மட்டும் ஆட்டு போய் வெளில உட்காந்துப்பாரு. இன்னைக்கு அவர் இந்தியன் டீம் T20 அவர் எல்லாம் ஸ்குவாடே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் இல்லாம ஸ்குவாடே இல்ல. அந்த அளவுக்கு சீன் இல்ல. சும்மா வரணும் அப்படியே ஏத்த வேண்டியது. நம்ம அண்ணா இட்டு நான் வந்து மனசு இப்போ அவர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யுவராஜ் சிங்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடா, நான் சிஎஸ்கே ஃபேன்டா, எனக்கே லேட்டா காண்டாவுதுடா. சொன்னானுங்க, அவன் சொல்றது கரெக்ட் தான். அபிஷேக் சர்மா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் வந்து ஹைட்டா வேற இருப்பான், அவன் ஷார்ட் செலக்ஷன் வேற அந்த மாதிரிலாம் இருக்குமா. அடுத்து யுவராஜ் சிங் எல்லாம் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் தான் பாவம் யுவராஜ் சிங் ஆளை காணும். நான் கூட தான் குள்ளமா இருக்கேன் டெண்டுல்கர். நானு என்னடா கேள்வி இல்ல, புரியல எனக்கு. மத்தபடி இந்த ஸ்குவாட்ல வந்து நீ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இல்ல ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு யாரும் சொல்லுவேன்? அதாவது ஒரு டீம்ல எடுத்திருக்காங்க, பட் வந்து இவனை பத்தி யாருமே பேசல அப்படின்னு யாரும் சொல்லுவார்? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஜே ஓவர் 10 ஒருத்தருக்கு ஆல்ரவுண்டர் ஜெய்மி ஓவர்டன். இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. இந்தியன் பிச் ரீட் பண்ணவர், சேப்பாக் பிச்சை ரீட் பண்ணவர். பட் ஆனா ஒரு வழியா விஜய் சங்கரை பத்தி யாராவது பேச நம்மளாச்சும் பேசுறோம். இது வரைக்கும் விஜய் சங்கர் பத்தி யாருமே பேசல. நீங்களே பாத்துக்கோங்க, விஜய் சங்கர் பத்தி எக்ஸ்க்ளூசிவா பேசின ஒரே வீடியோ இது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே நல்லா ஆடுவான்னு தோணுது விஜய் சங்கர். நீ என்ன நினைக்கிறேன்? தம்பி ஆடுனா பாப்போம். ஆடுனா தூபேவோட ரிப்ளேஸ்மெண்ட் தான். தூபேக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரிப்ளேஸ்மெண்ட் தேவையான்னு தோணுது. தூபேவே ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாங்க. தூபே வன்மத்துல பேசிட்டு இருக்கேன். அவன் நல்லா ஆடுறான்டா. சையத் முஸ்தக் அலி டிராஃபில ஆஃப் சைட்லாம் நல்லா ஆடுறான். நீ வேற பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் 360 டிகிரிலாம் ஆடுறான். சாரி 180 டிகிரி ஆடுறான். 180 டிகிரி ஆடுறான். ஏன்னா பார்த்தா காலே 2 இன்ச்சு கூட நவராது கிரீஸ் விட்டு 360ல ஆடுறாங்க. சரி பரப்பு, இப்போ நீ வந்து யாரு உன்னோட பிக்ஸ் என்ன சொல்லுவாங்க? இதுல இந்த ஸ்குவாட்ல உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஎஸ்கே இந்த ஸ்குவாட் எடுக்கும்போது வெளியே இந்த எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும், இந்த ஜியோ சினிமால, ஹாட் ஸ்டார்ல எல்லாத்துலயுமே பார்த்தோன்னா சோசியல் மீடியாலும் சரி பயங்கர கிரிட்டிசிசம் இருந்துச்சு. என்னடா டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு பர்சனலா கேட்டோம்னா எனக்கு செம்ம சாட்டிஸ்பாக்சன். இந்த டீமுக்கு எதிர்பார்த்த பிளேயர் சிஎஸ்கேல இவங்களா இருந்தா நல்லா இருக்கும், இது ஒரு ட்ரீம் டீமா இருக்கும் நினைச்ச பிளேயர்ஸை வந்து சிஎஸ்கே எடுத்தது வந்து உண்மையில எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நீ சொன்ன லைன் அப் சூப்பரா இருக்கு. ஓகே, நான் ஆகாஷ் சொன்ன ஒரு ஃபேக்டர் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ரச்சின் ரவீந்திரா வந்து நம்பர் 4ல வந்து ஆட போறது இல்ல. டே 1 ஆப்ஷனுக்கு அப்புறமே ஃபிலிமிங்ட்ட வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்கும்போது அவன் கிளியராகவே சொல்லிட்டான், நாங்கள் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து கான்வேயோட பேக்கப்பா தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு.
ஸோ வந்து ஹைலி அன்லைக்லி தட் யூ வில் பிளே டு பிகின் வித். ஸ்டார்டிங்கில் கான்வே வச்சு ஆடுவாங்க. இன்கேஸ் கான்வே ஃப்ளாப் ஆயிட்டா 2-3 மேட்ச் சொதப்பிட்டான்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனராக தான் வருவானே தவிர நீ சொல்ற மாதிரி அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட்ல ஆட வாய்ப்பு இல்லை. நோட்டபிள் பாயிண்ட். இப்போ நீ சொன்ன டீம் வந்து எனக்கு ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபைடு, ஓகேவா? அதே தான் எனக்கு மோஸ்டா போகும். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல மாத்துவேன். என்னன்னா, நீ சாம் கரன் வந்து லைன் அப்ல ஆடுற மோஸ்டா நான் சேப்பாக்கலன்னா சாம் கரன் தான் நான் ஆடுவேன், ஓகேவா? அஃப்கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் போடுவான். அதே மாதிரி கொஞ்சம் கட்டர்ஸ்லாம் டெத் ஓவர்ஸ்ல வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? அப்படி இன்கேஸ் நான் சாம் கரன் ஆடுறேன் அப்படின்னா நான் வந்து கலீல் அகமதுக்கு பதிலாக அன்சுல் கம்போஜ் ஆடுவேன். ஏன்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் எனக்கு சாம் கரன் கிடைச்சிடறான், ஓகேவா? பவர் பிளேல 2 ஓவர், டெத்ல 2 ஓவர் எனக்கு கிடைச்சிடறான். ஸோ நான் வந்து அன்சுல் கம்போஜை வச்சு நான் வந்து கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்லையும் சரி மிடில் ஓவர்ஸ்லையும் சரி நான் அன்சுல் கம்போஜை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன். எனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்மர் போகிறோம். கலீல் அகமதும் சாம் கரன் 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ் எனக்கு தேவையில்லை, ஓகேவா? இதுவே நான் அவுட் சைட் சேப்பாக் ஆடும்போது நான் சாம் கரன் ஆடாமல் நான் ஜேமி ஓவர்டன் ஆடுவேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி பேட்டிங் பிச். இப்போ வந்து ஆக்கா சூப்பரா சொன்னான், இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் லோ பிச்சஸ்ல வந்து ஃபாரின் பேட்டர்ஸ் திணறுவாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே திஸ் ஹஸ் பீன் த கேஸ். சேப்பாக்ல வந்து கண்டிப்பா ஜேமி ஓவர்டன் ஆட மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து பால் வந்து ப்ராப்பரா பேட்டுக்கு வந்தா செம்மையா அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர், செம்ம ஹிட்டரு. பட் சேப்பாக்ல அது நடக்காது, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், அவுட் சைட் சேப்பாக் இப்போ வந்து பார்த்தோன்னா அகமதாபாத், டெல்லி, ஹைதராபாத், கொல்கட்டா, வான்கடே, இந்த மாதிரி பிச்சஸ்ல பெங்களூர் இந்த மாதிரி பிச்சஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து நல்லா பேட்டுக்கு வந்து பால் சூப்பராக வரும். ஒரு 190-200 ஆவரேஜ் ஸ்கோருன்றப்போ அந்த மாதிரி பிச்சில் நான் சாம் கரன் ஆடாம ஜேமி ஓவர்டன் ஆட வைப்பேன் ஒரு ஃபினிஷரா, ஓகேவா? அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தேவைப்படும் போது ஐ வில் பிளே கலீல் அகமது, ஓகேவா? ஸோ இந்த 2 சேஞ்ச் வந்து நான் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் மற்றபடி வந்து ஆஸ் யூ சேட் தி லைன் அப் சேஸ் இட் செல்ஃப், ஓகேவா? அண்ட் தீபக் ஹூடா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்ஸ்ட்ராவா அவன்ட்டு வந்து என்னத்தை மில்க் பண்ண முடியுன்றது நம்ம சிஎஸ்கே தான் பார்க்கணும். பட் ராகுல் திரிபாதி நம்பர் 3 செம்ம சாய்ஸ். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் நல்ல கிளாஸியான பிளேயர்ஸா இருப்பாங்க, பட் ஃபார்ம் அவுட் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சிஎஸ்கே எடுத்து போட்டு பயங்கரமா வந்து டீம், சரிங்களா? இப்போ கடைசியா நம்ம ராய்டுல ஆரம்பிச்சு இப்போ ரகானி வரைக்கும் அதான் கதை. ஸோ அந்த ஒரு ஸ்லாட்ல வந்து ஐ திங்க் திரிபாதி வில் ஸ்லாட் இன் ரியலி வெல்னு தோணுது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் டீம். அண்ட் சேப்பாக்கில் வந்து ஆகாஷ் சொன்ன மாதிரி 12 overs ஆஃப் ஸ்பின், ஆஷ், ஜட்டு, நூர் அகமது. ஐ டோன்ட் திங்க் ஆப்பனன்ஸ் வில் பி ஏபிள் டு பிளே தம். நம்ம வந்து தோனி கேப்டனா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா ஹி நோஸ் ஹவு டு யூஸ் தம். ருத்ராஜ் கேப்டன்சில பார்க்கணும் எப்படி யூஸ் பண்றான் ஸ்பின்னை, எப்படி ஃபீல்ட் செட் பண்றான்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஒரு 7 மேட்சஸ் ஹோம் மேட்சஸ் மினிமம் 6 மேட்சஸ் கேரண்டிடா ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் டாப் 2 ஃபினிஷ் கண்டிப்பா போகணும் இந்த டீம் வச்சுட்டு, என்னோட ஒப்பீனியன். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. முன்னாடி வந்து தீபக் சார் வந்து ஒரு ப்ராமினென்டான இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்விங் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா போடுற ஒரு நியூ பால் பவுலரா வந்து சிஎஸ்கே இருந்தாரு. அது மெயினா வந்து ஒரு இந்தியன் பவுலர். அதனாலதான் நீங்க வந்து அவ்வளவு காசு கொடுத்து அவர் ரீடைன் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்போ கூட போனது காரணம் அதுதான். இப்போ who will be the best replacement for Deepak Chahar in CSK? என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, ஓகேவா? ப்ராப்பரா கலீல் அகமதுக்கும் ஸ்விங் ஆகும். பட் என்னன்னா இவன் ரைட் ஆம், அவன் லெஃப்ட் ஆம். கண்டிப்பா தீபக் சகாருக்கு ஈக்குவலாலாம் நான் கலீல் அகமது ரேட்டே பண்ண மாட்டேன். தீபக் சகார் வந்து ஆமா, தீபக் சகார் பவர் பிளே வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஈக்குவலா நான் சொல்லுவேன், ஓகேவா? ஒரு நம்பலாம் ஒரு விக்கெட் எடுப்பான் அப்படின்ட்டு. பட் ட்ரெண்ட் போல்ட் வேற லெவல், அதை விட்டுரு. பட் அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வரணும்னா ட்ரெண்ட் போல்ட் லெவலுக்கு எடுத்துட்டு வருவேன். கலீல் அகமது தீபக் சகார் லெவலுக்கு இல்லாட்டி கூட ஒரு பவர் பிளேல ஒரு சேப்பாக்கில் எப்படியும் 3-4 ஓவர் தான் ஸ்விங் ஆகும். அந்த 4 ஓவரை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவான்ட்டு எனக்கு தோணுது கலீல் அகமது. மற்றபடி கம்போஜும் சரி, வேற இடத்துல பத்திரானாலாம் பெருசா ஸ்விங், கமலேஷ் நாகர்கோட்டையும் சரி ஸ்விங் பவுலர்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஹிட் த டெக் ஆர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு 140 போடுவான் அன்சுல் கம்போஜ். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி போடுற பவுலர் தான், அவன் ஸ்விங் ஆகாது பெருசா. ஸோ உன்னோட கேள்விக்கு பதில் கலீல் அகமது. எனக்குமே பார்த்தோம்னா கலீல் அகமது தான். ஏன்னா கலீல் அகமது சீனியர் பவுலர், அதுவும் நியூ பால்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு போட்டிருக்க ஒரு பவுலர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீபக் சகாரை வந்து நல்லா அவர் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தனியான ஒரு பொக்கிஷன், ஒரு சென்னைக்கு கிடைச்ச பொக்கிஷன். கலீல் அகமது என்னன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் தீபக் சகாரை கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் ஆர்ம் சீமர், நியூ பால்ல வந்து ரைட் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரை வந்து ஆடுறதுக்கு, அரௌண்ட்ல இருந்து ஆடுறதுக்கு. ஆனா நான் பாக்குறதுக்கும் கலீல் அகமது அவ்வளவு இம்ப்ரெசிவெல்லாம் ஒண்ணு இருந்தது இல்லையே. ஏதோ அப்பப்போ 1-2 மேட்ச் வந்து ஏதாவது பண்ணிருக்காரு. இல்ல, இதுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா அவன் ஆடின டீம் அப்படி, ஓகேவா? ஆடின கிரவுண்ட் அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். டெல்லியில ஆடினான், ஓகேவா? டெல்லியில வந்து உனக்கு வந்து அங்க ஒண்ணுமே இருக்காது. அது வந்து ஒரு நீ 220 ஆவரேஜ் போடுற ஐபிஎல்ல அங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஓகேவா? அந்த மாதிரி கிரவுண்ட்ல நீ என்ன பண்ண முடியும் சொல்லி, அந்த மாதிரி கிரவுண்ட்லயே அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டான் கலீல் அகமது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு மோசம் சொல்ல முடியாது. டெத் ஓவர்ஸ்ல அடி வாங்கினா எஸ், பட் அந்த கிரவுண்ட்ல அதுக்கு மேல பண்ண முடியாது. அவர் மேட்ச்லாம் வந்து அவர் பயங்கரமா 11-12 எகிரிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, டெல்லியில ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. டெல்லியில பேட்ஸ்மேன் பாரடைஸ், அந்த இடத்துல அவனை போட்டதே பெருசு. எக்ஸாம்பிள் டீம் இருக்குங்க. ஆர்சிபில கூட பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் லிவிங் ஸ்டோன், மேக்ஸ்வெல் எல்லாம் இருக்காங்க. நான் அவங்க கப்பு அடிக்க மாட்டாங்க, அவங்க கரெக்டா யாரும் யூஸும் பண்ண மாட்டாங்க.
கலீல் அகமது அந்த இடத்துல சென்னை அவர் கரெக்டா யூஸ் பண்றாங்கன்ற ஒரு நம்பிக்கை. வன்மத்தை காக்கிட்டா. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? இவ ஆர்சிபி கப் அடிக்கலன்னு சொல்லி ஆர்சிபி மேல காண்டு. அதான் சொல்றேன். கலீல் அகமது வந்து ஒரு ஆவரேஜா வந்து 10 கொடுக்குறாரு 12 கொடுக்குறாரு சொன்னாங்க. சென்னை வந்து அவரை யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு 10ன்றது 7-8 ஆவரேஜ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 7-8 எல்லாம் போட்டா யாரு? கலீல் அகமது. சேப்பாக்ல போடுவான் நம்பிக்கை. இந்த வாட்டி ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. சேப்பாக்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அஸ்வினா தான் இருக்குது பாருங்க. வாய்ப்பு இருக்கு. நிறைய டீம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க ஓபனர்ஸா. எஸ்பெஷலி இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எல்லாம் பார்த்தனா வந்து நரேன் குவிண்டன் டிகா ஓப்பனிங். அவங்களுக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆஷன் தூக்கிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளவு பிளேயர் இருந்துமே கூடாக்கு போன காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து பெரிய ஆல்ரவுண்டர் இல்ல, பட் ஒரு பார்ட் டைம் எப்ப தேவைப்பட்டா போடுற ஒரு பவுலர், பாவப்பட்ட பவுலர், ஒரு நல்ல ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் தான், பின் சிட்டிங் பேட்ஸ்மேன் தான். சரி, ஓகே, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஏன் கூடாக்கு போனாங்கன்னு நினைக்கிறீங்க? வயசு கூட அவர் வயசு கூட அவ்வளவு ஜாஸ்தியெல்லாம் ஆகுது. வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 30 வயசுல அவருக்கு. ஐ திங்க் சோ. நீங்க 35 எடுப்பீங்களா? அதான் கேட்டேன். இல்ல இப்பெல்லாம் நாங்க கொஞ்சம் லெவரேஜ் கொடுத்து எடுக்கிறோம். 30 வயசுலயே நாங்க எடுக்கிறோம். இப்பெல்லாம் தூபே எல்லாம் 27 வயசு தான் நாங்க எடுக்கிறோம். 28 வயசா நாங்க எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு 2 கன்செஷன்ல நாங்க எடுத்துருவோம். பட் இது ஹூடா நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. எஸ்பெஷலி இந்த சமீர் ரிஸ்வி ரோலுக்கு வந்து எடுத்தாங்களா இல்ல வந்து திரிபாதிக்கு பேக்கப் எடுத்தாங்களான்றது வந்து போக சீசன் போக போக தான் தெரியும். ஏன்னா ராஜஸ்தானுக்கு வந்து அவர் வந்து நம்பர் 3ல ஆடுறாரு. ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் டீம்ஸ்ல பார்த்தோன்னா லக்னோவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆடின ஹைதராபாத்லயே இருக்கட்டும், மோர் ஆஃப் லைக் ஒரு ஃபினிஷரா தான் ஆடிட்டு இருப்பான். ஒரு நம்பர் 5. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே உடைய ஒரு மேட்ச் அடிப்பான்ல, அவனும் ஸ்டானிஸும் ஒரு மேட்ச் அடிப்பானுங்க கடைசியில. ஸோ வந்து ஒரு ஃபினிஷரா தான் அவனை யூஸ் பண்ணியிருக்கானுங்க ஐபிஎல் டீம்ஸ். பட் டொமஸ்டிக்ல நம்பர் 3ல ஆடுறான். சிஎஸ்கே எப்படி எடுத்திருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. திரிபாதிக்கு ஒரு பேக்கப்பா இல்ல ஃபினிஷரா? ஃபினிஷர் எங்க டீம்ல தோனி இருக்கான். ஐ மீன் அதனால தூடா எங்க எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்றது அந்த ரப்பர் பந்து பாட்டு வேற ட்ரெண்ட் ஆச்சு. டோனிக்கு வேற டோனி உள்ள நடந்தாலும் அந்த பாட்டு தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட்டா அந்த பாட்டு தான். டோனி வந்தாரே அந்த பாட்டு தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் போட்டா பிரச்சனை இல்ல, 7 மேட்சுக்கும் போட்டா தான் காண்டாகும். போடுவானுங்க. கேட்டு கேட்டு அதெல்லாம் ரத்தம் வருது. இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இந்த ஆக்ஷன்ல நான் நோட் பண்ணது வந்து சிஎஸ்கே வந்து ஸ்கவுட்டிங் டீம் வந்து உண்மையிலே இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சது. எப்படி நீங்க அர்ஜுன் கம்போஜ்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நீங்க எதிர்பார்த்தியா பாருங்க? நீங்க ஆக்சுவலி நோட் பண்ண பிளேயர்ஸ்லாம் அர்ஜுன் கம்போஜ்க்கு சிஎஸ்கே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தியா? சத்தியமா நான் வந்து போவாங்கன்றது எதிர்பார்த்ததே ஒரு இதுதான். பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, மும்பை வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் அன்சுல் கம்போஜ் மேல. ஓகேவா? ஏன்னா உங்கள்ட்ட வந்து பேட்டிங் ஆல்மோஸ்ட் சார்ட்டட். நீங்க வந்து ரீடைன் பண்ண பிளேயர்ஸே வந்து பார்த்தோன்னா வந்து கடப்பாரா பேட்டிங். நீங்க வந்து பும்ரா மட்டும் தான் பவுலர். நீங்க 4 பேருமே ப்ராப்பர் பேட்டர், ஹர்திக் பாண்டியா மட்டும் ஆல்ரவுண்டர்ன்றப்போ உங்களுக்கு பேட்டிங் தேவையில்ல. ஒரு பவுலரா வந்து அன்சுல் கம்போஜோ இல்ல ஆகாஷ் மத்வால் 2 பேர்ல ஒருத்தரையோ நீங்க ஆர்டிஎம் போட்டு ரீடைன் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அந்த இடத்துல நீங்க வந்து நாமந்திர வந்து ரீடைன் பண்ணதுனால அன்சுல் கம்போஜ் வந்து சிஎஸ்கேக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஓகேவா? நான் அகைன் சேயிங் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா போனா நல்லா இருக்கும்ன்ற ஒரு தாட் இருந்துச்சு. போனாங்க, எடுத்தாங்க. உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட். அவன் வந்து சூப்பரா போடுறான். ஒரு நல்ல பவுலர், அப்கமிங் பிளேயர். இனிஷியலா சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, ஆனா கொடுத்த சான்ஸை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சென்னை வந்து மற்ற டீமை கம்பேர் பண்ணி சென்னை என்னடா எடுத்து வச்சிருக்காங்க டீம் நினைப்பாங்க. பட் ஆனா சென்னை என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து தனித்தனியா ஸ்பிட் ஆகி இந்த ஃபேமிலி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒன்னா இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் இப்ப அந்த ரியல் ஒன் ஃபேமிலி ப்ரோ, தி ரியல் ஒன் ஃபேமிலி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற டீமுக்கு வந்து அது கிடைக்காது. அந்த ஒரு பாண்டிங் இருக்கும். பேசிக்கா அது வந்து டீமோட அவுட்புட் வந்து பெட்டர்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு 100% சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் ஆர்ம் நூர் அகமது. அவர் கண்டிப்பா வந்து ப்ரூவ் பண்றார். டிஃபிகல்ட் டு ப்ளே லெஃப்ட் ஆர்ம். நீங்க வந்து 10 கோடி இருக்கும் போய் எடுத்தீங்க. நீங்க 5 கோடில இருந்து 10 கோடி. அதான் 10 கோடி வேணும் எடுத்தே ஆகணும்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க நூர் அகமது. அவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ல இப்போதைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது பாத்தீங்கன்னா அவர் நூர் அகமது மட்டும்தான். ரஷீத் கான் எப்படி ரைட்ல போற, இவர் லெஃப்ட் ரஷீத் கான் ஒரு சொல்லலாம். இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் இன்னும் ஆட் பண்ணும். பொதுவாவே நீ இப்போ கிரிக்கெட் ஆடணும்னா உனக்கே தெரியும். நீ ரைட் ஹேண்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ பெரும்பான்மையா வந்து கிரிக்கெட்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அது ஒத்துக்கினாலும் இல்லைன்னா அதான் நிஜம். ஓகே, ஃபேக்ட் அதான். ரைட் ஹேண்டர்ஸுக்கு பொதுவாகவே லெஃப்ட் ஆர்மர் வந்து ஒருத்தன் போடும்போது திணறுவோம். அந்த ஒரு ஆங்கிளை ரீட் பண்ணவே டைம் ஆகும். ஓகேவா? அதனாலதான் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலரா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி,
லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரா இருந்தாலும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் திணறதுக்கு ரீசன் அதான். அவங்களால டக்குன்னு அதை ரீட் பண்ண முடியாது. அப்படின்றப்போ ரஷீத் கான் வந்து ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், ஓகேவா? அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு இன்னும் மோசமா வந்து நூர் அகமது கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவன் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். அண்ட் ஆகாஷ் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வேர்ல்டு கிரிக்கெட் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸோட இதுவே கம்மி. அந்த லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் சொல்லுவோம்ல, ஆமா, லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் வந்து ரொம்பவே ரேரு. குல்தீப் ஒருத்தர் இருக்கான், தபரி ஷம்சி ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால அழிஞ்சு போயிட்டான், எங்க போனானே தெரியல. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் இருக்கிறதே கம்மி. ஸோ வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உனக்கு டீம்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு உனக்கு அந்த பால் எப்படி வரும்னே தெரியாது. ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல வந்து ஐ திங்க் இப்போ ரீசெண்டா ஒருத்தன் எடுத்தாங்க, அந்த புதூர் விக்னேஷ் புதூர்னு ஒருத்தன், அவன் வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் தான். ஓகே, அந்த மாதிரி குமார் கார்த்திகே ராஜஸ்தான்ல இருக்கான், போன வருஷம் மும்பைல இருந்தான். இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ஸோ நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்க போட்டு விளையாடும் போது அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்கும், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸ் இப்படி தான் வருது பால் அப்படின்ட்டு. உனக்கு அந்த ஆப்ஷன் வந்து இப்போ ஆர்சிபியில் ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், ஓகேவா? ஸோ அவங்களோட டீம் நூர் அகமதை ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு. பிச்சு வந்து இன்னும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வச்சு செஞ்சு விட்டுரும் நூர் அகமதெல்லாம். ஆமா, கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா சிஎஸ்கே யூஸ் பண்ணுவாங்க. இத்தனை நாள் டோனி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கேப்டனா வந்து நீங்க ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல பாத்துருப்பீங்க அவர் கேப்டன்சி. ஸோ இந்த சீசன்ல அவர் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த டீம்ல வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு இருக்கிற வியூஸ்? ஃபீல்ட் செட்டப் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணலாம் டெப்த்ல. ஓகே, அவன் சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். இந்த டீமை வச்சுட்டு ஆனா நம்ம டாப் 2 ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாடோட எக்ஸிகியூஷன் தான் ப்ராப்ளம் நான் சொல்லுவேன். ஏன்னா டீம் செம்மையா இருக்கு. சிஎஸ்கேவோட ஃபேவரட் ரைவல்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த டீம் அவங்க டார்கெட்ஸ்னு இருக்கும்ல, இப்போ ஒரு டீம்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கேக்கு வந்து இந்த டீம் கிட்டலாம் கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தே ஆகணும், ஈஸியா பாயிண்ட் எடுத்துடலாம், இவங்கெல்லாம் ஆக்சுவலி பாயிண்ட் எடுத்துலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வச்சிருப்பீங்க. யார் அந்த ரைவல்ஸ்? ஒரு 3 டீம் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி. அவங்க வந்து இன்கேஸ் போன சீசன் மாதிரி 2 மேட்ச், ஒன்னு சென்னையில இன்னொன்னு ஆர்சிபில 2 மேட்ச் ஓட விடணும். அவங்க சென்னையெல்லாம் வந்து ஸ்பின் பிட்ச் எல்லாம் கொடுத்தாங்க, ஸ்பின்னர்ஸே கிடையாது. ஆமா, இன்னொரு ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை ஆர்சிபி அவங்க ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பயங்கரமா இருக்கு போகுது. ஆமா, லாஸ்ட் சீசன் வேற எங்களை வந்து குவாலிஃபை ஆக விடாம வந்து இந்த யாஸ்தே எல்லாம் வந்து செஞ்சான், அதனால நல்லாவே இருக்கும். ஆர்சிபி கிட்ட நாங்க வந்து 2 மேட்ச் போறாதான் 4 பாயிண்ட் கண்டிப்பா எடுத்தே ஆகணும், எடுத்துருவோம், நம்பிக்கை இருக்கு, ஓகேவா? ரெண்டாவது டீம் பார்த்தோன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் ஆனா இந்த வாட்டி பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஸ்பின்னர்ஸ் வந்து சஹல் தவிர பெருசா யாரும் இல்ல, ஓகேவா? சோ வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க இங்க வரப்போ அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்பின்னர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ராஜஸ்தானுமே அதே மாதிரி தான், ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, தீக்ஷனா அப்புறம் அசரங்கான்ட்டு. பட் அவங்க ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆடினாங்கன்னா அவங்க பேட்டிங் கொஞ்சம் வீக் ஆயிடுது, ஓகேவா? ஸோ அது அந்த காம்பினேஷன் எப்படி ஏற்ற மாதிரி ராஜஸ்தானுமே கொஞ்சம் நான் சொல்லுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு மீதி டீம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆன் பேப்பர், ரொம்ப நெக் டு நெக் இருக்கும். கேகேஆர் வந்து சென்னைக்காரனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? ஏன்னா நீங்க ஒரு ஸ்பின் அட்டாக் கொடுக்குற மாதிரி கேகேஆர் பயங்கரமா வச்சிருக்காங்க ஸ்பின் அட்டாக். நிறைய தான் இருக்கட்டும், சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்னொரு போலர் மார்க்கண்டே, அப்புறம் எங்க பொருள் எடுத்து எங்களே போடுவோன்ற மாதிரி உனக்கு மோயின் அலி வேற வாங்கி வச்சிருக்காங்க. ஹரிஷ் பரத் வந்து சொன்னாரு, இது போல வந்து 3 டீம் வந்து நீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பிளே பண்ண. 3 டிஃபிகல்ட் டீம் நான் சொல்றேன், சென்னை ஃபேஸ் பண்ற 7 டிஃபிகல்ட் டீம் சொல்றேன். சென்னை வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கிட்ட ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஹோம் பிச்சனா இருக்கட்டும், அந்த அவே பிச்சனா இருக்கட்டும், வருஷம் சென்னை வந்து ராஜஸ்தான் கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் மேட்சா போகும். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுமே வந்து செம்ம டஃபா இருக்கும். ஈவன் ஃபேன்ஸ் பேஸ்ல சண்டை போட்டுதுனா இருக்கட்டும், என்னென்ன இருக்கா அது மும்பை வந்து. தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கேகேஆர். ஏன்னா சென்னை பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எந்த அளவுக்கு ஸ்பின்ல ஸ்ட்ராங்கோ அதே போல கேகேஆர் டீமுமே வந்து ஸ்பின் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த நான் ஐபிஎல்ல பார்த்த வரைக்கும் இந்த ஒரு 3 டீம் கூட சென்னை ஆட சொல்ல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்டிஸ், நல்ல ஒரு ஃபைட்டிங் கேமா இருக்கும். அஸ்வினுக்கு எப்பேற்பட்ட ஒரு சீசனா இருக்கும்? இல்ல அதான் ராஜஸ்தான் பத்தி சொல்றப்போ இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். அஸ்வின் எங்கள்கிட்ட இருக்கான். சோ வந்து இது கிரிக்கெட்டிங் பிரெயின் எனக்கு தெரிஞ்சு. சோ வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுப்பான் ராஜஸ்தானுக்கு இன்ஸ்டா வந்து, அது நல்லாவே இருக்கும் அந்த மேட்ச் பார்க்க. அண்ட் கமிங் டு ஒரு கொஸ்டின், அஸ்வினுக்கு ஒரு சூப்பர் சீசனா இருக்கும். இஸ் பேக். சென்னையில வந்து அஸ்வின் வேற லெவல் சேப்பாக்குல, ஓகேவா? அது அஸ்வின் அவ்வளவுதான். அவன் ராஜஸ்தானுக்கு ஆடுறப்ப இங்க பார்த்தோன்னா எங்களை போட்டு பொழந்து எடுத்தான். நான் போனேன் அந்த மேட்ச், அங்க வாங்கின ஜெர்சி தான் அந்த ஜெர்சி. சந்தீப் சர்மா தோனி அந்த மேட்ச்ல கூட பார்த்தோன்னா வந்து ஒரு 3 6 அடிப்பான். பவுலிங்லயுமே வந்து சூப்பர் எக்கனாமிக்லாம் போடுவான். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வந்து ஒரு சூப்பரான பை, செம்ம சீசனா இருக்கும். அவுட் சைடு சேப்பாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாரு, எடுப்பாங்களான்றதுதான் கேள்வி. எனக்கு என்னவோ நீங்க சொல்றீங்கல்ல ஹூடா அந்த ரோல், எனக்கு எதுவும் அஸ்வின் ஆடுவானோன்னு தோணுது. கொஞ்சம் ஒரு
பேட்டிங்ல வந்து ஒரு ஹூடா ரோல்ல வந்து அஸ்வின் ஆட விடுவாங்களோ, ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவா தான் ஆடுறான். பேட்டிங்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா பரத், அஸ்வினும் ஆட வச்சுட்டு அப்ப தோனி ஆட வைப்பீங்களா பாத்தீங்களா? ப்ரோ தோனி வந்து தெளிவா சொல்றேன், கடைசி 2 ஓவர் ஓகேவா, ஃபர்ஸ்ட் 18 ஓவர்ஸ் யார் வேணா அடிக்கும். நீ 10 விக்கெட் விட்டா கூட 19th ஓவர்ல தான் தோனி வருவான். அதாவது 9 விக்கெட் விட்டா கூட 19th ஓவர்ல தான் தோனி வருவான். அதுதான் லாஸ்ட் 2 ஓவர் எழுதி வச்சிருங்க, தலைவர் 2 6 அடிப்போம், அவ்வளவுதான். அதை பாட்டு எங்க ஆளுங்க வந்து பண்ணிட்டு போயிருவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், தலைவனுக்கு வந்து ருத்ராஜ் கேக்வாடுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வீக்னஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம்ல. அதுக்காகவே பார்த்தோன்னா எங்க ஆளுங்க வந்து 4 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வாங்கி வச்சிருக்கானுங்க. வரிசையா வாங்கடா, ஃபர்ஸ்ட் நீ நெட் போடுறா, கலீல் அகமது போடுறா, அவனுக்கு அங்கேயே போடுறா, அப்படியே தேர்ட் ஸ்டெம் ஃபோர்த் ஸ்டெம்ல போடுறா, குர்ஜப்னீத் வாடா, முகேஷ் சௌத்ரி வாடா. இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அன்சுல் கம்போஜ் அது மாதிரி டெட் போலரா மட்டும் வச்சுட்டு விட்டுறாம இருந்தா சரி பண்ணீங்க. நான் உண்மையா சொல்றேன், அன்சுல் கம்போஜ் மட்டும் எனக்கு சரியா யூஸ் பண்ணல அப்படின்னா எப்படியும் இந்த சீசன் தோனி வேணாம், பேச வேணாம், அவ்வளவுதான், நான் விட்டுருவேன், போங்கடா நீங்க ஆச்சும் உங்க பிரான்சைசி ஆச்சு அப்படின்ட்டு. அன்சுல் கம்போஜ் எல்லாம் எனக்கு சான்ஸ் தந்தே ஆகணும், நல்லா ப்ரூவ் பண்ணிருக்கான் டொமஸ்டிக்ல. ருத்ராஜ் கைக்வாட் லெஃப்ட் ஆர்ம் சீமரை மட்டும் டிஃபிகல்ட் பேஸ் பண்ணுவாங்க, டோனியுமே லெக் ஸ்பின்னர்ல டிஃபிகல்ட் பேஸ் பண்ணுவார். அதனாலுமே பாத்தீங்கன்னா 100 அகமதா இருக்கட்டும், நம்ம ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கட்டும், அது அவர் பிராக்டிஸ் பண்ணுறது. இங்க ஒரு நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன், 19th ஓவர்ல லெக் ஸ்பின்னர் போட மாட்டாங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நாமுக இருக்கா, பஞ்சாப் கிங்ஸ் கைண்ட்ஸா ராகுல் சகர் போட்டான் 19th ஓவர் வெச்சு கொடுத்தான். பேட்டிங் ஆனா வருண் சக்கரவர்த்தி பால கொண்டு வந்துடுறாரு. கொல்கட்டா கூட கொடுப்பானுங்கடா 19th ஓவர், வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு. தோனி இதுதான் பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவனுங்க அதோட ஸ்மார்ட்டா இருப்பானுங்க. ஆமா, அதனால 19th ஓவர் கூட வேணாம், நீங்க 20th ஓவர் மட்டும் வாங்க தோனி, சூப்பரா இருக்கும். 6 பால்ல 3 6. சரி, இப்ப ரீசெண்டா வந்து நம்மளுக்கு வந்து டெத் போலர்ன்ற பேர்ல யாரா இருந்தாங்க, இல்லாட்டி கூட தீபக் சாகர் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம், சிஎஸ்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சரி ஓகேப்பா, ஒரு ஃப்ளோ வந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டா கூட பத்திரனாவையும் வேற யாரும் யூஸ் பண்ணுங்க, முஸ்தபிசூர் யூஸ் பண்ணீங்க லாஸ்ட் சீசன்ல. சோ இந்த சீசன்ல வந்து டெத் போலிங்ல நீங்க யார் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? சாம் கரன் எல்லாம் போட வைப்பீங்க? இப்போ வந்து பேசிக்கா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்தியன் பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ் நல்லா போடுவான் டெத் போலிங், ஓகேவா. இன்கேஸ் ஆட வச்சாங்கன்னா இதுதான் என்னோட இதுவா இருக்கும், எய்தர் சாம் கரன் ஆர் கலீல் அகமது அப்படின்ட்டு. பட் இல்லாம ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு புரியல. அவ்வளவு ஐபி கொடுக்குறீங்க, பாருங்க நீ பாப்ப ஐபிஎல் ஆடுனா கண்டிப்பா நீ பாப்ப. அவரு என்ன பண்ணிருக்கான் அன்சுல் கம்போஜ்னா, யாரு என்ன பண்ணிருக்கான், என்ன அவரோட பாசிட்டிவ் என்ன, எது இதுல ஸ்ட்ராங் அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு ஃபேக்ட் சொல்றேன், ரஞ்சி டிராஃபில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து 10 விக்கெட்ஸ் எடுக்கிறான். இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். அது நீ கேட்கலாம், அது ரெட் பால் ப்ரோ, டிஃப்ரெண்ட் பால் கேம் தானே அப்படின்ட்டு. கரெக்ட் தான், பட் வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு பவுலர், ஒரு ஹார்ட் லெங்க்ல போடக்கூடிய ஒரு பவுலர், அவன் வந்து ஸ்விங் எல்லாம் பண்ண மாட்டான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், பவர் பிளேயர்ல வந்து பெருசா நீ யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போடுவான்னு வச்சுக்கோயேன். டெத்துல அந்த பேஸ் வேரியேஷன், அந்த வந்து திடீர்னு ஒரு ஸ்லோவர் பாலா இருக்கட்டும், நக்கல் டெலிவரிஸ், இல்லைன்னா வந்து திடீர்னு வந்து கிராஸ் சீம் போடுவான், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் வச்சிருக்கான். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பவுலர், நீ பாப்பல விளையாடும் போது நீ பாப்ப, நீங்க இது பண்ணுவ. நான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஆக்ஷன்ல எடுத்தப்ப கூட நான் வந்து நம்ம குரூப்ல அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பாட் அன்சுல் கம்போஜ் சூப்பர் பை அப்படின்ட்டு. சொன்ன மாதிரியே அவன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ட்ரேவிஸை தூக்கணும். நீங்க 280 மேட்ச் அடிப்பீங்க, 260 அடிப்பாங்க அவங்க கூட சன்ரைசர்ஸ். அந்த மேட்ச்ல வந்து அவன் ஃபர்ஸ்ட் ஓவரே ட்ரேவிஸை தூக்குவான், போல்ட் ஆகுவான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பால் நோ பால் ஆயிடும், ஓகேவா. அதுலயே அவன் கான்ஃபிடன்ஸ் போயிடும், அந்த மேட்ச்ல கொஞ்சம் அடி வாங்குவான். பட் நல்ல பவுலர் ஆக்சுவலி அவன். ஹரிஷ் கொண்டு வந்த பாயிண்ட் வந்து வேலிட் பாயிண்ட். கண்டிப்பா சென்னை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிராபேக் வந்து கண்டிப்பா ஒரு டிராபேக் இருக்கு சென்னைக்கு அங்க. ஏன்னா எல்லா சீசனுமே பாத்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஸ்டார்டிங்ல 2 ஓவர் போட்டுருவாரு, பத்திரானா கூட பின்னாடி வந்து சப்போர்ட் பண்றாரு. நம்ம கலீல் அகமது பாத்தீங்கன்னா, கலீல் அகமது என்னை பொறுத்தவரைக்கும் மோஸ்டா நம்ம நியூ பால் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு டெத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பத்திரானா ஒருத்தர் மட்டும்தான் அங்க கொஞ்சம் டஃப், ஒருத்தர் மட்டும் தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். கலீல் அகமது நம்ம பின்னாடி யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா கலீல் அகமது அடி வாங்குவாரு. அதனால வந்து சாம் கரன் தான் நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன். சாம் கரன் வச்சு என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மான் அளவுக்கு அந்த அரௌண்ட்ல இருந்து அந்த லெஃப்ட் ஆர்ம், அந்த இன்ஸ்விங், அந்த ஸ்லோயர் அது மாதிரியான வருமானது அதுக்கு ஒரு டிஃபிகல்ட் தான். கண்டிப்பா அது ஒரு நல்ல கொஸ்டின் அண்ட் நல்ல ஒரு டிராபேக் சென்னைக்கு. ஆக்சுவலி நம்ம ஒரு பிளேயரை பத்தி பேசவே இல்லை, ஓகேவா. இப்போ நீ டெத் பவுலிங்னு கேட்டப்போ எனக்கு திடீர்னு யோசிச்சுட்டே மாமாண்டா யாரை தான் எடுத்தோம் அப்படின்றப்ப நான் ஒரு நல்ல பிக் ஒன்று எடுத்திருக்கோம், வந்து நேத்தன் எல்லிஸ், ஓகேவா. இப்போ வந்து நீங்க கேட்கலாம் எங்கட ஆட வைப்ப 4 ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்றப்போ முஸ்தபிசூரை நம்ம எப்படி ஆட வச்சோமோ அதே மாதிரி ஒருவேளை இவனுக்கு சாம் கரன் எடுக்காமையே கூட போகலாம், ஓகேவா. இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூலரா வந்துருச்சு.
அப்போ ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு மரியாதையே வந்து குறைஞ்சிருச்சுன்றப்போ எனக்கு சாம் கரன் வந்து எனக்கு நான் டிராப் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு பவுலர் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீ வந்து சாம் கரனை டிராப் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராப்பர் பேட்டர் நீ சொல்ற மாதிரி கூட வந்து பேட்டராவே வந்து ஆட வச்சுட்டு இம்பாக்ட் சப்பா நான் வந்து நேத்தன் எல்லிஸ் கூட நான் கொண்டு வர முடியும். கரெக்டா? என்ன நான் ஒரு பேட்டர் ஷார்ட்டா இருப்பேன், பட் தட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு நல்ல டெத் பவுலர் கிடைப்பான் அப்படின்ற பட்சத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். நேத்தன் எல்லிஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ்க்கு எடுத்தாங்க, பெருசா யூட்டிலைஸ் பண்ணல, சூப்பரா ஒன்றும் பெருசா போடல, அதனால வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நேத்தன் எல்லிஸ்லாம் ஒரு பவுலரா இந்தியன் கிரிட்டிசைஸ் செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு. ஆனா ப்ராப்பரா ஒரு ஸ்லோவர் பாலை வந்து எப்படியெல்லாம் போடலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு வந்து அவன் வந்து ஒரு புக்கே எழுதலாம். அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து நேத்தன் எல்லிஸ் நான் நிறைய பார்த்துட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கும் சரி, ஹார்வர்ட் ஹரிகேன்ஸ்க்கும் சரி, இப்போ வந்து ஹாம்ப்ஷயர்னு இங்கிலாந்துல வந்து ஒரு கவுண்டி கிரிக்கெட் இருக்கும், அங்கதான் அவன் வந்து மனுஷன் ஆடுவான். ஓகேவா? அவங்களுக்கும் சரி ஒரு சூப்பரான ஒரு கட்டரா இருக்கட்டும், ஒரு கிராசிங் டெலிவரியா இருக்கட்டும், நக்கல் பாலா இருக்கட்டும், இந்த டெலிவரி போடுவாங்கல்ல, அது எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவன் வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல போடுவான். சேப்பாக் பிச்சில் நேத்தன் எல்லிஸ் ஒருவேளை ஆட வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சூப்பர் டெத் பவுலிங் காம்பினேஷன் பத்திரானா நேத்தன் எல்லிஸ் எழுதி வச்சுக்கும். வந்து நாத்தன் எல்லிஸ் வந்து ஆட வைக்கிறது உங்க நல்ல கரெக்டா சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நான் சொன்ன மாதிரி சாம் கரன் உட்கார வச்சுட்டு ஒரு மேபி இது எல்லாமே ஒரு ஆப்ஷன் தான். ஓகேவா? இப்போ அவங்க எப்படி போவாங்கன்னா சாம் கரன் வச்சு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை சாம் கரன் டெத் பவுலிங்ல அடி வாங்கிட்டார் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும்னு சொல்ல வரேன். நேத்தன் எல்லிஸ் அட் த டெத், எஸ்பெஷலி இந்த ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல, சேப்பாக்கு லக்னோ மாதிரி கண்டிஷன்ஸ்ல, கிரவுண்டு பெருசா இருக்கிற கண்டிஷன்ஸ்ல மோஹித் சர்மா மாதிரி அவன் சொன்ன மாதிரி டிஜே பிராவோ மாதிரி ஸ்லோவரா போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் நேத்தன் எல்லிஸ். நல்ல சாய்ஸ் நேத்தன் எல்லிஸ். கரெக்டா. ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோட எண்டிங் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த ஃபேக்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆர் என்டர்டெயின். அண்ட் இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக வந்து நாங்கள் வந்து பெட்டரா இது எங்கெங்க வந்து லேக் ஆகுது, எங்கெங்க இது கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் போனதான் எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு நாங்கள் எங்களுக்கு டெவலப் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் அது கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். சின்ன பையன் நானு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பையனா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.